எல்லாம் சார் வரேன்னு வராம இருக்கிறீங்க சார். கொஞ்சம் கவனிங்க சார், எங்களை நடுத்தருல அம்போன்னு விட்டுறாங்க சார். உங்களை தான் சார் நம்பி இருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் நாம நல்லபடியா தான் வாழ போறோம். நம்பிக்கை உள்ளவன் என்னைக்கும் கைவிடப்பட மாட்டான். டோன்ட் வரி. என்னது கிளாஸ்? குடி குடி. கம் ஆன், கேரி ஆன். உட்கார் 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 உட்கார். அதாவது என்னடா ஊருக்கு போறதுக்கு என்ன ஹோட்டல் இது? பால் கேட்டா இல்லன்னு சொல்லுது, பிரெட் கேட்டா இல்லன்னு சொல்லுது, எலும்பு தொட்டு கேட்டா இல்லன்னு சொல்லுது, கடைசியில ஒண்ணுமே சர்வ் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னை பட்னி போட்டு கொண்டுட்டு அந்த கல்பனா கட்டிக்க பாக்குது. ஐயா சேச்சே, அந்த கல்பனையை போய் அவன் கட்டிப்பான். எங்க வெயிட்டரை கூப்பிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணு. பாய் இங்க ஆர்டர் பண்ணு. இங்க இருந்த இங்க இப்பவே இப்போ பாய் பாய் இங்க இல்ல, பாய் அங்க. பாய் என்ன சார்? என்னடா சவுண்டே சரியில்லை, ஓஸ் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கெட்ல கை. என்ன விஷயம்? ஹே குவிக்லி 2 கப் காபி கொண்டு வா. நோ காபி, நோ டிபன், நோ மீல். உங்க பில்லு 2 வாரமா பெண்டிங்ல இருக்கு. கம்ப்ளீட்டா பே பண்ணா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டார். ஓ காட், இப்பதான் விஷயம் புரியுது. டார்லிங், பணம் இல்ல அவமானம் கொடுத்தது. நோ நோ, எவன் சொன்னா என்கிட்ட பணம் இல்லன்னு? நான் நேரா எங்க இருந்து தெரியுமா வர்றேன்? எங்க அத்தை கிட்ட இருந்து. அத்தை கிட்ட பணத்தை கேட்டா கட்டகத்தியா கொண்டு வந்து கொடுத்தாங்க குப்பை மாதிரி. அது அப்படியே இப்பதான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேனேஜர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஹே, எங்க அந்த ஆளு? கவுண்டர் இருக்காரு. டார்லிங், பி பேஷண்ட். இப்பவே அந்த ஆளு பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வரப்பா. ஃபாலோ மீ. அமீன். குட் மார்னிங் சார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பா. நீ கொஞ்சம் வெளியில பாப்பா. முக்கியமான விஷயம்னு சொன்னோம்னா அவனா புரிஞ்சு வெளியே போயிருந்திருக்கணும். அதனால தான் இன்னும் சிரவராவே இருந்துகிட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம் சார்? என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் பர்சனாலிட்டி என்ன? ஆஃப்டர் ஒரு சின்ன செக்குக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? வந்து நிக்கிற மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லங்க சார். ஐ சட் ஸ்டாண்ட் அப். சார் சார், இந்த வலிக்குங்க. மிஸ்டர், என்ன இதெல்லாம்? சார், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? கேள்வியாவது பட்டிருப்பீங்க. சார், நான் ஒரு ஜென்டில்மேன் சார். தயவு செய்து அந்த விஷயத்துல சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நீங்க ஜென்டில்மேன் சொல்லும் போது நான் உங்களை பத்தி சந்தேகப்பட்டதே கிடையாது. சார், நான் ஒரு ஃபாரின் கேர்ள கொண்டாந்துட்டேங்கிற காரணத்துக்காக எங்க வீட்டுல பணவதிவு பண்றதை நிறுத்திட்டாங்க சார். சார், நான் இனிமே வெயில நிக்கிறதும் நிழல நிக்கிறதும் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. சாரி சார், உங்க காலில் இருக்கு சார். உதராதீங்க சார், உதராதீங்க சார். எழுந்திருப்பேன் சார். சார், நானும் ஒரு சம்பளக்காரன். என்ன செய்ய சொல்ற சார்? யாருகிட்ட வேணா பேச்சு வாங்கலாம், கூட்டியாந்த பொம்பளை கிட்ட ஒரு வார்த்தையும் வாங்க கூடாது சார். சார், நீங்க வேணா ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் உழைச்சி சம்பாரிச்சு எப்படியாவது என் கடன் அடைச்சுடுறேன். என்னப்பா வேலை இருக்குது? நீங்க ஒரு வேலையும் செய்யலைங்கிற காரணத்துக்காக மத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நேத்து தான் ஒரு சர்வர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அப்பா, எனக்கு நீ தியாகம் பண்ணிருக்கான். அந்த வேலை காலியா இருக்கு, அதை கொடுங்க சார். சார், நான் என்ன பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கன்னு பாக்குறீங்களா சார்? நம்ம நாட்டெல்லாம் சார் பேண்ட் போட்டவன் பெரிய மனுஷன். ஃபாரின்ல தோட்டியில இருந்து தொண்டமான வரைக்கும் பேண்ட் போட்டவன் தான். உடை வேற, உழைப்பு வேற. சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். 10-15 நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் ஸ்டைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டலை எவ்வளவு பிரபலமா இம்ப்ரூவ் பண்றேன்னு. அப்படியே வேலை செஞ்சு கடன் அடைச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கறதுனால வரவை விட செலவு 10 மடங்கு அதிகமாக இல்ல போகும். எங்க தங்க போற? அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார். என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துக்கிட்டு? முதல் வாட்டி விழும்போது வெக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். நீ என்னப்பா சொல்றீங்க? சார், சார், நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே, அது எதுக்கு உனக்கு தெரியணும்? அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும். வரும்போது நீங்க இருங்க சார், போகும்போது நான் இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஆல்ரைட், உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்த உனக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது. சார், வாழ்க சார், நீங்க வாழ்க. உங்க காதல் கையோட சாவியை கொடுங்க சார். ஆல்ரைட், என்ன உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார். என்ன ஆச்சு? பணத்தை மூஞ்சில விட்டறீங்க. I have settled all the bills. அது மாத்திரமா ஒரு புது வீடை வாங்கியாச்சு. I bought a new bungalow for you. Big house. Look at the keys. நம்ம இனிமே அங்கதான் குடி போறோம். இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொட்டி தூக்கும் போது எல்லாருக்கும் பிடிக்கும்.
எனக்கு இந்த மாதிரி நீ வீடு பிடிச்சு கொடுக்கலன்னா நான் அப்பவே லண்டனுக்கு போயிருப்பேன். நீ ஆவுன்னா பிறந்த வீட்டுக்கு ஓடுறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிறேன். இது பாத்தியா சைடுகாரி போட்டோ. சைடுகாரி போட்டோவா? நல்லா இருக்குல்ல டாலே. பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூமா? அந்த உன்ன பூஜை ரூம் இருக்குன்னு கேட்காத. பாத்ரூம் எங்க? அதெங்க இதெங்க நீங்க உன் நாகரிகமோ? டாலே 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 எங்க இருக்க டாலே? டாலே டாலே வீடுலாம் இப்படிதான் இருக்கணும். நிறைய கதவு இருக்கணும், நிறைய விண்டோ கர்டன்ஸ் இருக்கணும். அப்பதான் புருஷ வந்ததுல இருந்து பொண்டாட்டி சேர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். டாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வெளியே சொல்ற மாதிரியே இல்ல. டாலே என்ன சத்தம் அது? ஒண்ணு இல்ல டாலே, நம்ம இப்படி இருப்போம்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் டாலிங் அழறீங்க? இல்ல, இது வந்து ஆனந்த கண்ணே. டார்லிங் டாலிங் டார்லிங் டாலிங் டாலிங், நம்ம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருப்போமா? பின்னால என்ன நடக்குதுங்கிறத நான் எப்படிமா சொல்றது? அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. என்ன சொன்ன? இல்ல, பின்னால என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் வாரி பண்ணிக்க போறது இல்லன்னு. அப்பா, இப்பதான் பால வாத்த மாதிரி இருக்குது எனக்கு. லா 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 லா. யார் இந்த பையன்? இப்ப போட்ட பையன். என்னது? இல்ல, இந்த வீட்டை எனக்கு வித்தவன். அவன் ஞாபகார்த்தமா அவர் போட்டோவை இங்க வச்சிருக்கிறேன். என்ன இது கோடு டாலே? இந்த கோடு பட்டை. பட்டை பட்டை நல்லா இல்ல டாலே. டாலிங், கூப்பிட்ட உடனே பாடுற. ஏன் கூப்பிட்ட? டாலிங், ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன வேலைன்னு? அது ரொம்ப பெரிய வேலை. ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன்ல, அதாவது ஒரு உணவு உற்பத்தி சாலையில எனக்கு உட்கார்ந்தபடியே சம்பாதிக்கிற வேலை. நல்ல வேலை. ஆமா டாலிங், ஐ அம் ரியலி a lucky girl. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். நல்ல பையன், மூஞ்சில எடுத்துக்கிட்டான். குளிக்க பாரு. கல்பனா, இந்தா உனக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? என்னம்மா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வரும்படியா தந்தி வந்திருக்கு. போயிட்டு வாமா. இல்லம்மா, நான் போறதில்லை. ஏன்? அம்மா, உங்களால இப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஏற்றுக்கொள்ளப்பட்டவ. உங்களுக்கு ஆகாத வீடு எனக்கும் ஆகாத வீடு. உங்களுக்கு பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை தண்டிக்கிறதுல எனக்கும் பங்கு உண்டுமா. நிச்சயமா நான் போறதில்லை. அப்படி சொல்லாதம்மா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியும். கடமை உணர்ச்சிக்காக பாசத்தை பலி கொடுக்கிறது பாரத பெண்களுக்கு சகஜம். இருந்தாலும் நானும் ரவியும் மனப்பூர்வமா சொல்றோம். போயிட்டு வாமா. ஆமா கல்பனா, அம்மா சொல்லபடியே செய். அம்மா, ரவி புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பா. சரிம்மா. உடம்பு தேர்னதும் உடனே வந்துடுறேம்மா. உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வாம்மா. கல்பனா, வா வா வா. நீ கண்ணறிஞ்சு வரத பார்த்தா வாய் நிறைய வாழ்த்தணும் போல இருக்கு. வண்ண சிலையாட்ட நீ நடந்து வரத அந்த மனோகர்வைய பார்த்தானா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஐயோ அத்தை, அப்பா இங்க அவர் உடம்பு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. அப்பா பத்தி இப்ப என்ன? ஆமா கல்பனா, அழுப்பட்டியில உன்னை தேர்ந்தெடுத்தாங்களே, ஏதாவது திருஷ்டி சுத்தி போட்டியா? ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்தி? நான் அப்பாவை பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அழகு போட்டி பத்தி பேசுறீங்க. சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. அப்பா இங்க அவர் உடம்புக்கு என்ன? உங்க அப்பா உடம்புக்கு அப்படி ஒண்ணும் மோசம் இல்ல. என்னமோ ஆஸ்பத்திரி போயிருக்காரு. ஆஸ்பத்திரியா? எந்த ஆஸ்பத்திரி? அது எந்த ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாது. நீ சாப்பிடவா? இல்ல, அப்பா வரட்டும். உங்க அப்பா வர வரைக்கும் இங்கே உட்கார்ந்து பட்டினி கிடக்குறேங்கறியா?
ஆமா சரி. தம்பி தம்பி, அந்த கல்பனா பொண்ணு ஒரே பிடிவாதமா அப்பா ஆட்டும் அந்த ஹால்ல உட்காந்து அசந்து தூங்குறடா. நீ என்னடான்னா இந்த ஆளை அடைச்சு போட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாதாக்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நான் அவனை எப்படியும் கடத்திடுறேன். ஆனா நீ இங்கே இருக்கா? வெகுவுல இருக்கு. அப்பாவை நீ பார்க்க முடியாது. ஏன் முடியாது? எங்க வீட்டுல என்ன தடுத்த நீ யாரு? நான் யாரா இருந்தா என்ன, உங்க அப்பாவை நீ இப்ப பார்க்கவே முடியாது. இல்ல, நான் பார்த்துதான் ஆகணும். என்னம்மா ராஜா, கொஞ்சம் எப்படி வர்றியா? ஒரு விஷயம். என்னம்மா விஷயம்? நான் என்ன தெரியாம சொல்றது? சொல்லுங்கம்மா. வேற ஒண்ணும் இல்லம்மா, உன் காதல நமக்கு அந்த வம்பெல்லாம். சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ பாவம், உன்னை பார்த்தா அப்பாவே பொண்ணா இருக்கு. எப்போ ஒரு தடவை உன் காதலர் பார்க்க வர்றேன். அவர் என்னடான்னா வேற யாரோ ஒரு சட்டக்காரியை வச்சுக்கிட்டு சரக்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? ஏன் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? அவர் ஒண்ணும் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டார். இந்த பெண்களே இப்படித்தான். ஆனா அவசியமா ஆம்பளைங்க மேல ஆசை வச்சுக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுறது. கேட்டுக்கிட்டியா?